மற்ற என்னென்ன சீமான் என்ன சொந்தமாக அவர் புத்தி வச்சிருக்காருன்னு இவர் எந்த நேரத்தில் ஜாட்ட புத்தியில் இயங்குறன்றது சில நேரம் இது இல்லை. மற்றது விளக்கு அர்ச்சுனா இப்போ தற்போதான் வந்திருக்கிறார். அவர் டைமுக்கு டைம் மாறுறார். அவரை நாங்கள் எப்படி தீர்மானிக்கிறதே தெரியாம கிடக்கு. இனிமேல் தான் இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் இனிமேல் இல்லையன்ற பொறுமையோட நல்ல ஒரு வேலையை தமிழினத்துக்கு செய்தது உண்மையில வன்னிமைந்தன் என்று சொல்வதற்கு டாக்டர் ஒரு தகுதியற்றவர் என்னை பொறுத்தவரையில். அதுவும் எங்களுடைய செந்தமிழன் சீமானை நாங்கள் வணங்குவதற்கான காரணம் என்ன? கடந்த 15 வருடங்களாக எங்களது விடுதலை போர் அந்த தாயக மண்ணிலே வீழ்ந்து படுத்த பொழுது, எங்களது விடுதலை போர் காணாமல் போன போது, அந்த இறுதி நிமிடங்களிலிருந்து எங்களது தளபதி சூசை அண்ணா அவர்கள் ஓங்கி ஒழித்த அந்த வேத வாக்கை ஏற்றுக்கொண்டு என்று வரை ஓயாத அலைகளாக ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உன்னதமான குரல், வீழ்ந்து போன எங்களை விடுதலையை தனது தோளிலேயுமே எதிர்பார்க்காத பல்வேறுபட்ட விடயங்களை எங்களுடைய விடுதலை அமைப்பு அந்த தாயக மண்ணிலே இருந்த எழுச்சிக்கு ஈடான ஒரு எழுச்சியை என்று வரை இந்த உலக பந்திலே தக்க வைத்துக் கொண்டுள்ள ஒரு அளப்பெரிமறிய அரசியல் ஆசான் எங்களுடைய கௌரவ அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசுகின்ற பொழுது பக்கத்தில் இருந்து ஆரத்தழுவை காட்டியளித்து முத்தமிட்டு அவர் பேசுகின்ற அந்த வார்த்தைகள், அவர் எங்களை வழிநடத்துகின்ற அந்த விதம், தம்பி கோபப்படாதே, நேரிய வழியிலே செல்லு, இதை கடந்து போ, உனது இலக்கு நோக்கி ஓடிப்போ என அவர் என்னுடன் பேசுகின்ற பொழுது நான் 6 மாதங்களாக தொடர்ந்து அண்ணனுடன் பேசி இருக்கிறேன். நாள்தோறும் பேசுவேன். வாட்ஸ்அப்பில் எனக்கு செய்தி போட்டுக் கொண்டிருப்பார், நானும் பயந்து கொண்டிருப்பேன். என்னை வழிகாட்டிய ஒரு மிக பெரும் அரும்பெரும் மனிதன். இன்று வரை அவருடைய அந்த நினைவுகளின் நெஞ்சிலை இருக்கிறது, நான் மறந்து விடவில்லை. அதனால் தான் சீமானுடைய பேச்சுக்களை இன்றும் எனது எதிர்நோக்கமில் நான் பதிவிட்டு வருகிறேன். அவர் ஒரு அரசியல் ஆசான். எப்படி அவர் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சும் ஒரு அரசியல் வரலாற்றை புரட்டி போடுகின்ற விதத்திலே இறக்கம். நாங்கள் அதை எடுத்து எடுத்து மீள படிக்கின்ற பொழுது எங்கள் சிந்தனைகளிலே சிகரம் ஏறும், எங்கள் குருதிகள் கொஞ்சம் கொப்பளிக்கும், விவேகம் சூடேறும். நாங்கள் விரிந்து பறந்து எழுந்து பறக்கவும் நடக்கவும் சிந்திக்கவும் சிந்தனையை விளக்கவும் ஆணித்தரமான கருத்துக்களை அள்ளி தருகின்ற ஒப்பற்ற மனிதன் சீமான். சீமானோடு அர்ச்சுனாவை ஒப்பிட முடியுமா? வாய்ப்பில்லை ராசா, வாய்ப்பில்லை. எப்படி வசதி? ஏன்? சீமான் அன்னை ஒருபோதும் தனது கொள்கையை விட்டு மாறியதில்லை. மேடையிலே பேசுகின்ற பொழுது அநாகரிகமாக அவர் பேசுவதில்லை. அவர் அந்த மேடையை ஒவ்வொரு நிமிடங்களையும் ஒவ்வொரு நொடிகளையும் தனது அரசியல் சாணக்கியத்திற்காகவும் தனது கருத்துக்களை எடுத்து வைப்பதற்காகவுமே அவர் பயன்படுத்திக் கொள்வார். சமூக வலைத்தளங்களிலே நேரலை வந்தது இல்லை, அவர் நேரலில் வந்ததில்லை, நேரங்களை வீணெடுத்தது இல்லை. கிடக்கின்ற நேரங்களையும் கிடக்கின்ற ஊடக சந்திப்புகளையும் தனக்காக பயன்படுத்தி அதை சாதகமான அரசியல் சாணக்கியமாக மாற்றி அமைத்து மக்கள் மத்தியிலே எழுச்சியையும் புரட்சியையும் பரப்பி செல்கின்ற ஒரு அரசியல் ஞானி. ஆனால் அர்ச்சுனா ராமநாதனுக்கு இருக்கா? இல்லவே இல்லை. ஏன்? காலநிலை போல காலையில ஒரு சொல்லு, மாலையில ஒரு சொல்லு, சாமான் சீமான் நாயி பேயு கோமாளி பைத்தியக்காரன் மனநோயாளி. என்ன வார்த்தை, என்ன வார்த்தை இது? இப்படியே சென்றால் எவருக்கு உங்கள் மீது விருப்பு வரும்? எவருக்கு உங்கள் மீது பிடிப்பு வரும்? எவர் உங்களை ஆதரிப்பார்கள்? எவர் உங்களை தாங்கி பிடிக்க தோள்களை கொடுப்பார்கள்? எத்தனை நாட்களுக்கு உங்களுடைய அரசியல் வாழும்? ஆகவேதான் இன்றைய தலைப்பு, உங்களுக்கு பிடித்தவர் யார், பிடித்த அரசியல் தலைவர் யார், சீமானா அர்ச்சுனாவா? ஒப்பிட்டு பேசு. ஏன் ஒப்பிட வேண்டும்? இந்த ஒப்பனை என்பது மிக முக்கியமானது. திருந்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தால் அவன் திருந்திக் கொள்வான். இது திருந்தாத ஜென்மங்கள் தெரிந்து கொள்ள வாய்ப்பே இல்லை. அப்ப என்ன செய்யணும்? உதறி போட்டுட்டு நாங்கள் எங்களுடைய சீமான் பின்னால் செல்வதுதான் வழி. ஏன்? தடை செய்யப்பட்ட விடுதலை கட்டி ஒவ்வொரு எங்களுடைய தலைவரை நினைவு கூர்ந்து அந்த புலிக்கொடியை தாங்கி பிடித்து புதிய கொடியை பரிணாமித்து எங்களுடைய விடுதலை கீழங்களை அங்கே இசைக்க வைத்து பயணிக்கின்ற ஒருவர். அர்ச்சுனாவால் முடியுமா? தலைவருடைய படத்தை வைத்து பேச முடியுமா? உன்னால முடியுமா? உன்னால முடியுமா?
எங்களுடைய புலிக்கொடியை வேண்டாம், நான் புதிய கொடி கொண்டு வருவேன். புலிக்கொடியை வேணாலும் மாத்தாரு புலிக்கொடியை கொண்டு வரியா? அது கொண்டு வர முடியாது. அப்படி என்றால் என்ன செய்கிறாய்? நம்பி வந்த மக்களுக்கு சரியான வழியை நீ காட்டியிருக்க வேண்டுமா இல்லையா? ஆமா, காட்டியிருக்கணும். அப்ப என்ன செய்கிறாய்? பண வெட்டு தொட்டு எப்பா பார்த்தாலும் பணம் 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 பணம், எப்பா பார்த்தாலும் பணம் தான். அப்ப எப்படி அரசியல் வரும்? பாராளுமன்றத்துக்கு உங்களை அனுப்பி வைத்தது எதற்கு? பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சது மக்களுக்கு நல்லது செய்வா. அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? இன்று வரைக்கும் மக்கள் நலன் பற்றி ஏதாவது பேசியது உண்டா? எல்லாரும் துரோகி. அப்ப நீ யாரு? சரி, எல்லாரும் துரோகி. அப்ப நீங்க யாரு? சீமான் அண்ணன் எங்கேயாவது ஒரு பேஸ்புக்ல அல்லது ட்விட்டர்ல அல்லது எங்கேயாவது யூடியூப் பக்கத்துல இத்தனை பேர் துரோகி பட்டியலிட்டு இருக்காரா? ஒரு தலைவனுடைய பண்பு இதுவா பண்பு? ஆகவே தான் எழுந்து வாருங்கள், ஏறி அடியுங்கள், உரிமை வடியுங்கள். சீமானையே நீங்கள் ஆதரிக்க வேண்டும். அவன் எங்கள் தமிழ் மக்களுக்காக என்ன செய்தான்? நாம் செய்ய வேண்டும். ஏன்? தலைவர் பிரபாகரனை களமுனையிலே அந்த காட்டுக்குள்ளே சென்று சந்தித்த ஒரு வீர தளபதியாகவும் தலைவனாகவும் சீமானன் இருக்கிறார். அப்ப அர்ஜுனா, மாவீர நாளுக்கு போனியா? மாவீர நாளுக்கு ஒரு தீபம் ஏத்தினியா? அர்ஜுனா, நீங்க தான் ஏத்தினீங்களா? மாவீர நாளுக்கு போய் ஒரு தீபம் ஏத்தினீங்களா? சொல்லுங்க, தீபம் ஏத்தினீங்களா? இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வுக்கு இன்று வர முள்ளிவாய்க்கால் மண்ணுக்கு போய் மிதிச்சது உண்டா? நீங்க மிதிச்சது உண்டா? ஆனால் நான் தான் தமிழர்களை காக்க வந்தவன், நான் தான் தமிழ் தேசியத்துக்கு அவருடைய அண்ணன் ரகுராமன் அடுத்த காக்கி சட்டியை போட்டு காசுக்கு வேலை செய்த கூலி கொண்டு தெரியுது. முடிஞ்சா இதுல பேசுவோம். நான் தான் சவால் விடுறேன். முடிஞ்சா வாங்க தன் அப்பா பணத்தை போட்டுட்டு என்ன முக்கியமான தளபதி ஐயாண்ட பேர் யாரையா காவல்துறை? என்ன புது விதி? என்ன விதி இது? பேசுவோம். நாங்கள் பொறுத்து பார்த்தோம், பொறுமை இழந்து போனோம். நீங்கள் காக்கி சட்டை அணியவில்லை. எங்களுடைய காவல்துறை சீருடை அணிந்தாலும் எங்கள் தலைவர் அமைத்த காவல்துறை என்பதால் நான் கண்டியமாக மௌனமாக இருந்தோம். தொடர்ந்து இந்த உருட்டும் பிரட்டும் நீங்கள் உருட்டி அடிப்பீர்களா என்றால் வேறு வழியிலே நாங்கள் இனி உரிமை வடிப்போம், ஊந்து கொனையாக எழுந்து அடிப்போம். வேற வழி இல்லை. நீ முடிவு பண்ணிட்டியல்ல, எல்லாரும் துரோகி என்றா. அப்ப நீ துரோகியா இல்லையான்றா உரிச்சு காட்டுறதா எங்கட நோக்கு. இப்ப நாங்க சொல்லிப்பட இண்டர் இருந்து அர்ஜுனாவை ஆதரவு கிடைக்கிறது இல்லை. இது எதிராத்தான் அந்த தளம் கருத்துல பேசுவோம். ஏன் நாங்கள் ஆதரவாக கதைத்தோம்? அத்தனை மக்களும் சொல்லுகிறார், நாங்கள் பிழை செய்து விட்டோம். அதனால் நீ செய்கின்ற அத்தனை பிழைகளையும் உரித்து காட்டுவதான் வேலை. எங்களுக்கு 3 கிழமை தான் இருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் அரசியல் பேசவே மாட்டோம். கடுமையாக செஞ்சோம். எந்த புதிய அரசியல் கட்சி வந்தாலும் புதிய குழு உருவானாலும் அத்தனை பேரும் விமர்சனம் செய்வோம். இதுதான் எங்களோட முடிவு. சரி, 3 கிழமை பிறகு எங்களுக்கு வேலை திட்டம் கூட. நாங்கள் வேற விஷயங்கள் பேசுவதற்கு எங்களால் முடியாது. ஏன்னா எங்களுக்கு வேலை திட்டம் கூட. நாங்கள் மக்கள் நிலத்தில் போயிடுவோம். அப்ப 3 கிழமை இருக்கு. அதுக்குள்ளாக நாங்கள் பேசுவோம். என்ன பேசுவோம்? அர்ச்சுனாவை செய்கின்ற தவறுகளை இனி எடுத்து பேசுவதுதான் எங்களுடைய வேலை. ஏன் நல்லதா பேச மாட்டீங்க? நல்லதா தான் பேசியிருந்தோம். நல்லது பேசி உங்களை உசுப்பேத்தி நீங்க திரும்ப தவறு செய்யறதுக்கு நாங்கள் அனுமதி அளிக்க முடியாது. அப்ப என்ன செய்வோம்? நீங்கள் விடுற முழு பிழைகளையும் ஒன்றா உரிச்சு பூத கண்ணாடி வச்சு காட்டுறதா எங்களுடைய வேலை. ஏன்? மக்கள் தெளியணும். எதற்கு? அள்ளி பணம் கொடுத்துறத நிப்பாட்டுங்க. போத்துக்கு வழி இல்லாம, உறங்க வழி இல்லாம, ஓலக்குடிசையில வாழ்ற எங்களோட அக்காவுக்கும் தம்பிக்கும் அண்ணாக்கும் அப்பாவுக்கும் நீங்க ஒரு வழிகாட்டுங்க. இவங்க கோடி அடிச்சு கொண்டு கொள்ளை அடிச்சு கொண்டு எங்கட பணத்துல வாழ்றதுக்கு விட முடியும். அப்ப நாங்க என்ன செய்யணும்? மாற்று. எல்லாம் மாற்றி எதிலும் மாற்று. அதுதான் இன்றைக்கு தலைப்பு. என்ன தலைப்பு? உங்களுக்கு பிடித்த அரசியல்வாதி யார்? அர்ச்சுனாவா சீமான் அண்ணியா? இதுதான் தலைப்பு. வாங்க பேசுங்க. நல்ல தலைப்பு, விட்டுறாதே தலையங்கம். ஆனால் சீமானையும் அண்ணா சீமானையும் டாக்டரையும் சேர்த்து பேச எனக்கு விருப்பம் இல்லை. சீமான் வேறு என்ன சொல்றது, ஒரு ரகம் பாடி. அதோட இவர் இவருக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. சீமானை பார்க்க போய்க்க எல்லாத்தாலேயும் ஒரு நல்ல ஒரு மனிதன். அவற்றை பேச்சுகளில், அவற்றை வார்த்தை பாய்ப்பில், எந்த இடத்துல என்னத்தை கதைக்கு ஓணுமன்ற அந்த இதுகளில், மற்றது எல்லா மக்களோடும் அன்பாய் பழகிற ஒரு மனுஷன்.
எல்லாரையும் மதித்து பழகிற மனுஷன், நன்றி உள்ள ஒரு மனுஷன். இப்படிப்பட்ட மனிதர்களோடு இந்த ஒரு மனிதனை சேர்த்து கதைக்க அது அவ்வளவு போல மனிதர் மாற்றலாம். இன்றைக்கு இருக்கிற மனிதர் நாளைக்கு அப்படி இருப்பார். பெரிய பெரிய காரியங்கள், பிள்ளையான காரியங்கள். ஒரு அரசியல்வாதியை என்று சொல்வதற்கு டாக்டர் ஒரு தகுதியற்றவர் என்னை பொறுத்தவரையில். அது யார் உண்மையா மக்களுக்காக போனது, யார் தேவையில்லாமல் போனது சொல்லுங்க. என்னை பொறுத்தவரை டாக்டர் அர்ச்சனா தேவையில்லாமல் போனது. என்று அவற்றை அடிக்க நாங்கள் பார்க்க வைக்க, அவர் எந்தெந்த காரணத்துக்காக சிறைச்சாலைக்கு சென்றார்னு சொல்லி பார்க்க அவற்றை இங்கே ஆடாவாடித்தனங்கள் இப்படியான வசனங்களை பாவிக்கிறதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க. அவற்றை பேச்சுக்கள், அவர் சட்டங்களை கடைபிடிக்காமையால் தான் அவர் மறியலுக்கு போகிறவர். இந்த தமிழ் மக்களுக்காக அங்கே கத்தி அடித்து எங்கேயாவது தமிழனை அழிக்கிறான், தமிழனையும் ஒழிக்கிறான்னு சொல்லி போலீஸோ அவங்க பிடிச்சி கொண்டு அவரை போட இல்லை. அவர் சில காரியங்களை தமிழருக்கு எதிராக நடந்ததான், அந்த ஆஸ்பத்திரி பிரச்சனை நடந்ததான். அந்த வழியில் இவர் சட்டங்களை மீறி செய்த காரியங்களுக்காகத்தான் அவர் அங்கே அவரை பிடித்து கொண்டு போனார்கள். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் இருக்குது. இந்த சிங்களம் மதம் புது அரசாங்கம் அந்த இடத்துல சட்டங்கள் இருந்தது, அந்த சட்டத்தை அவர் கடைபிடிக்கல. அப்போ எல்லாத்துக்கும் நாங்கள் நிறைய தரம் சீமானண்ண சிறைச்சாலை சென்றதுக்கு காரணம் ஈழத்தமிழரும் அங்கே போராட்டத்தையும் அவர் வெளிக்கொண்டு வந்ததெல்லாம் நிறைய தரம் போயிருக்காருன்னு இல்லையா? உண்மை அநேகமான எல்லாம்னு சொல்ல முடியாது, அநேகமான பெரும்பாலும் தான் அவர் புலிகள் என்ற அந்த இதை பாவிச்சதால் தான் அவர் அநேகமான இதற்கு போகிறவர். மற்ற தமிழ்நாட்டிலையும் இப்படியான ஒரு குழப்பம் இலங்கையில் வந்த மாதிரி அவர் வந்து விடுமண்டா காட்டி தான் அவரை அநேகமான இணையதளங்களில் பிடித்து கொண்டவர்களுக்கு போட்டார்கள். தெளிவுபடுத்துறான் என்ன இல்லை என்ன தெளிவுபடுத்துகிற அது சரி. சீமானன்ட்டு இது கேரக்டரும் டாக்டர்கிட்ட கேரக்டரும் வேறு என்ன. அது தலைப்பிடிக்காத ஆட்கள் யாருமே இருக்காது. எந்த ஒரு சின்ன குழந்தை பிள்ளைய கூடி பிடிக்கும் என்ன. அப்போ அதை கொண்டு போயிட்டு நாங்கள் டாக்டருடைய ஒப்புறது எனக்கு நான் தெரியலை. நான் அது கதைக்கிறது மற்ற என்னென்ன சீமானண்ண சொந்தமாக அவர் புத்தி வச்சிருக்காருன்னு இவர் எந்த நேரத்தில் ஜாட்ட புத்தியில் இயங்குறன்றது சில நேரம் இது இல்லை. மற்றது வெல்ற குதிரைக்கு தான் இது யார் தெரியுமா? பேசுங்க. தடைகளை உடைத்திட வரியில வர்ற படம் தான் இது. ஏனென்றா இந்த இடத்துல ஒரு பிரதி ராஜாங்க அமைச்சர், ஒரு சுகாதார அமைச்சின் பிரதி ராஜாங்க அமைச்சரா வர வேண்டிய ஒருவரை வெறும் கடைசி சீட் கூட இல்லாத அளவுக்கு போன நிலைமையில தான் தவறுதெல்லாம் பாராளுமன்ற உறுப்பினரா போயிருக்குது. இந்த அஜெண்டாவின் ஆரம்ப கட்டம் முழுக்கலும் நான் தெளிவா அறிஞ்சினான். வன்னிமேந்தன் இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்திலையும் இனிமேல் இல்லையன்ற பொறுமையோட நல்ல ஒரு வேலைய தமிழினத்துக்கு செய்தது உண்மையில வன்னிமேந்தன் தமிழினத்துக்கு செய்தது இனிமேல் இல்லையன்ற பெரிய ஒரு பெருமதியான வேலை. இன்று வரைக்கும் இந்த உண்மை கணக்கு பேருக்கு தெரியாது. இந்த ஆள் யாருன்றதை கண்டுபிடிக்க இன்னும் தெளிவா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. கழுவி ஊத்துறீங்களே ஐயா. சரியா? வணக்கம் வெல்ற குதிரைக்கு தான் ஒவ்வொரு இடத்துல பந்தயம் கட்டுறாருன்னு தான் வெளியேறி ஓடினான். கேட்டீங்களா? நாங்க கழுகு மாதிரி இருப்போமல்ல. விளங்கும் தானே எனக்கு. வன்னிமேந்தன் அப்படி ஒரு துரோகம் செய்ய மாட்டார். ஓ நன்றி ஐயா. அது இப்ப ஒரு இதா வந்துட்டு இப்ப கடைசியா அவற்ற கட்டித்தனமான புத்திக்கு சுமந்திரன் தான் இப்ப தீனி போட்டு கொண்டிருக்கிறார். அப்ப இதோட அரசியல் எங்களுக்கு ஒரு தனி அரசியல் உண்டு வரும். தமிழருக்கு நல்ல ஒரு அரசியல் வரும். அப்ப டைரக்டர் அவருங்க ஆகும். இல்ல நான் என்ன சொல்றேன், தமிழருக்கு ஒரு நல்ல ஒரு அரசியல் உண்டு இனிமேல் வரும். இவற்றை அரசியல் எல்லாம் அப்படின்னாக்கி இந்தியத்துல உங்களுக்கு பிடித்த அரசியல்வாதி அர்ச்சனா ராமநாதனா சீமானா? உங்களுக்கு கருத்து என்ன? வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். எல்லாருமே நல்ல சுகமா எல்லாரும் ஓஞ்சிட்டீங்களா இல்லாட்டி என்ன உங்களுக்கு வேகம் கூடுதா? இல்ல தலைப்புக்குள்ள பேசுங்க. ஓகே. அர்ச்சுனாவா
சீமானா அப்படியா? உங்களுக்கு பிடித்த அரசியல்வாதி யார், அர்ச்சுனாவா சீமானா? ஏன், எப்படி, என்ன காரணம் விளக்கு? அர்ச்சுனா இப்போ தற்போதான் வந்திருக்கிறார். அவர் வந்து டைமுக்கு டைம் மாறுறார். அவரை நாங்கள் எப்படி தீர்மானிக்கிறதே தெரியாம கிடக்கு. அவரை பற்றி இப்போ சொல்லல எங்களால். அவர் வந்து பச்சோந்தி மாதிரி இருக்கிறார். அதால் அவரை பற்றி நாங்கள் ஒரு முடிவுக்கு வரையலாது, இத்த வரைக்கும் வரையலாது. பார்ப்போம். அடுத்தது எங்களோட வரலாற்றை வந்து சீமான் அண்ணா வந்து உலகத்துக்கு இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு பெரிய ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்து எங்களோட விடுதலை போராட்ட அந்த வரலாற்று எல்லாத்தையுமே இத்த வரைக்கும் தக்க வச்சிருக்கிறார். உண்மையிலேயே அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் அவரோட இவரை ஒப்பிடையிடாத என்ற அது வேறு நாடு, இது வேறு நாடு. அதனால் அர்ஜுனா வந்து இப்போ வந்து அவரை மாதிரி இவரும் நல்ல நிலைக்கு வரணும் என்றுதான் எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனால் அது நடக்குமோன்றதை எங்களுக்கு பொறுத்து தான் பார்க்கணும். என்னோட சொன்னா சீமான் அந்த சொன்ன ஒரே ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நாங்கள் எதிலையும் கூட்டு வைப்போம், கரையில வேண்டாலும் கூட்டு வைப்போம், ஆனா அரசியல் கொள்கை இன்றைக்கும் தனிதான். எனக்கு அதால சீமான பிடிக்கும். ஒப்பீட்டளவுல பார்க்க சிறைகளோடு ஒப்பிடுவோம். செந்தமிழன் அண்ணன் சீமான் சிறை சென்றான், புத்தகத்தை படித்தான். எங்கள் அர்ஜுனா அவலம் சிறை சென்றது, புத்தகத்தை அடித்தார். அண்ணன் சீமான் சிறை சென்றான், புத்தகத்தை படித்தான். எங்கள் அவலம் அர்ஜுனா சிறை சென்றது, புத்தகத்தை அடித்தான். செந்தமிழன் சீமான் சினிமாவை விட்டு அரசியலுக்கு வந்தான். எங்களின் அவலம் வைத்தியன் துறையால் விலக்கப்பட்டதால் அரசியலுக்கு வந்தான். சீமான் சினிமாவை விட்டு வந்தான், வைத்தியத்துறை கை விட்டதால் அர்ஜுனா இங்க வந்தான் அரசியல். போடா தடை சட்டம் இருந்தும் புலிகளுக்கான கருத்துக்களை அன்றிலிருந்து இன்று வரை சொல்லிக் கொண்டிருக்கிறான் செந்தமிழன் சீமான். பயங்கரவாத தடை சட்டத்தை கண்டு பயந்து ரோகண வீரவுக்கு பாராளுமன்றத்திலே ஒரு புகழாரம் சூட்டினான், வீர வணக்கம். அதுதான் எங்கள் அவலம் அர்ஜுனா. போடா தடை சட்டம் இருக்கென்று தெரிந்தும் அன்றிலிருந்து இன்று வரை தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறான் செந்தமிழன் சீமான். பயங்கரவாத தடை சட்டத்தை கண்டு பயந்து ரோகண வீரவுக்கு பாராளுமன்றத்திலே வீர வணக்கம் செலுத்தினான் எங்கள் அவலம் அர்ஜுனா. வரலாறு என் வழிகாட்டி என்று, வரலாறு என் வழிகாட்டி, இயற்கை என் தோழன் என்று வந்த என் தலைவன் வழியில் மரங்களை, இயற்கைகளை, குருவிகளை, சிட்டுக்குருவிகளை நேசித்தான் சீமான். புலம்பெயர்ந்த நாடுகளில் வரும் நோட்டு குருவிகளை மட்டுமே நேசித்தான் அவலம். தமிழ் மக்களின் அவலம், சாவச்சேரி தந்த துயரம் எங்கள். இதுதான் இந்த ஒப்பீடு. தொடர்ந்து கதை நான் கதைக்கிறேன். வணக்கம் இல்லாந்தண்ணா. வணக்கம் வணக்கம் இல்லாந்தண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம் 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 அண்ணா. வணக்கம் செல்வண்ணா. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். அக்காக்கள் எல்லாருக்கும் வணக்கம். அண்ணாக்கள் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ஓமம் அண்ணா. அந்த இது இருக்கட்டும் அண்ணா. முதலாவது நாங்க எங்கட அந்த மக்களுக்கான அந்த உதவி செய்யறத வந்து நாங்க தொடர்ச்சியா செய்துக்கிறதுக்கு அதுக்குரிய இதை செய்யுங்க மைந்தன் அண்ணா. அதுல வந்து அதை வந்து நிப்பாட்டாம அதை மக்களுக்கான உதவியை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டு போவோம். இல்லைண்ணா, 25ஆம் தேதி மட்டும் நாங்கள் அரசியல் பேசுவோம். அதெல்லாம் எல்லாம் வந்து எல்லாம் ரெடி ஆயிட்டது. இப்போ பேசிக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் வாட்ஸ்அப் குழுவில் பேசுறாங்க அண்ணன். அதை வந்து அதுக்கு பிறகு நாங்கள் வந்து அரசியல் பேசலாம். ஏன்னா அது வேலை திட்டம் மட்டும் வைக்கிறோம். அரசியல் பேச முடியாது, பேசக்கூடாது, பேச மாட்டோம். அப்படி பேசுறான்னு சொன்னால் நாங்கள் வேறு புதிய ஒரு டிக்டாக் அதெல்லாம் பேசுவோம், இதில் பேச மாட்டோம். அது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு 24 25ஆம் தேதி வரைக்கும், டிசம்பர் 24 25ஆம் தேதி மட்டும் நாங்கள் அரசியல் தான் முழுக்க பேசணும் முடிவு எடுத்துக்கிறோம். 25க்கு பிறகு நாங்கள் ஃபுல்லாக வந்து இறங்கிடுவோம். என்னதுக்கு மக்கள் விளக்கத்தில் இறங்கிடுவோம். தாய் மாதத்திலிருந்து நாங்கள் மலசல கூடம், வீட்டுக்கு ஒரு மலசல கூடம் கட்டி கொடுக்குற பணியில முற்று தான் இறங்கிடுவோம். மே மாதம் வரைக்குள்ள நாங்க கட்டம் 2 கட்டம் 3வது வேற புதிய வேலை திட்டம், இதை மலசலத்தை விட வேற ஒன்றுக்கு இறங்குறதுக்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் சரியா வந்துருச்சுன்னா அதுக்கு வருவோம், அல்லது கொஞ்சம் பிந்தலாம். பட் ஆனா வேற மாதிரி நாங்க போவோம். இதுதான் திட்டம். அப்ப அதுக்கப்புறம் அரசியல் பேசலாது.
காலத்தை நேரத்தை வீணடிச்சு போட்டு நாங்கள் போய் குழப்பி கொண்டிருக்கலாம். அப்ப இப்ப தொடர்ந்து கழிப்பறை மலைசலத்தை கொடுத்த காய்ச்சலுக்குள்ள சில சிக்கல் குழப்பங்கள் வருது. அப்ப எங்களுக்கு மக்கள் ஏராளமான மக்கள் வந்திருக்கிறோம். அப்ப நாங்க 3 கிழமையும் அரசியலை கதைச்சு ஒரு திருத்தம் ஒன்று செய்ய வேண்டி கிடக்குது. முடிஞ்சவரையும் திருத்தி பார்ப்போம். இல்லையா விட்டுட்டு நாங்க அதுக்கு பிறகு சீமானன் அரசியலை தான் பேசுவோம், இலங்கை அரசியலை விமர்சிப்போம். இதுல நாங்க தெளிவா இருக்கோம். செல்வனா சரிதானே? எஸ்பி சரிதானே? மேலுள்ளார்கள் சரிதானே? இதுல மாற்றி கருத்து இல்லை. நாங்கள் வந்து என்னன்னா சீமானனின் அரசியலை தான் முன்னெடுத்து வைப்பேன். சீமானண்ணா மட்டும்தான் எங்களுக்கான அரசியலுக்கு சரியான ஒரு ஆள். இலங்கையின் அரசியல் நாங்கள் விமர்சிப்போம். ஏன்னா என்னன்னு சொன்னால் இப்ப அரசியல் நாங்கள் விமர்சிக்கலாம், பட் அரசியலை விட்டு நாங்கள் விளையலாது. என்னென்று சொன்னால் நாங்கள் தான் இந்த எனக்கு இன்றைக்கு ஒரு ஆள் இந்த கேள்வி ஒரு ஆள் கேட்டது. இப்போ நான் சொல்கிறேன் என்னென்று சொன்னால், நீங்கள்லாம் இந்த வெள்ள வேட்டி அரசியலை கூடாதுன்னு சொல்லி அவைகளுக்கு ஓட்டு போட விடாமல் நீங்கள்லாம் இதில் நின்று முன்புறமாக நின்று கலைச்சி போட்டீங்களேன்னு சொல்லிச்சினோம். அப்போ நாங்கள் சரியான ஆளை தெரிவு செய்யாமல் நாங்கள் இவ்வளோத்துக்கு கஷ்டப்பட்டு செய்து கடைசியாக இப்படி வந்து நிற்கிறோம். ஆனால் நாங்கள் கட்டாயம் பண்ணால் நல்ல ஒரு அரசியல் தீர்வு கிடைக்கும் மட்டும் நாங்கள் இதில் கதைக்கத்தான் வேணும். இன்னொரு தளத்தில் மூலமாக கதைப்போம். ஆனால் கதைக்காம விட்டு விளையலாது. அரசியல் எல்லாருக்கும் அரசியல் கட்டாயம் தேவை. சரிதானண்ணா? இப்படியான கேள்விகள் வரைக்க நாங்கள் பதில் சொல்ல இயலாம நிற்கிறோம். என்ன விளங்குது? அரசியல் என்னண்டா இதுல நான் நாங்க மதில் மேல் பூனையா இருக்கிறோம்னு சொன்னா அதுக்கு மதில் மேல் பூனையா இருக்கிறதுக்கு விரும்புறதுக்கு காரணம் என்னென்றால், நாங்கள் ஒருவரை கை காட்டி உண்மையான வேற தொலை வச்சு சொன்னா நம்ம நண்பரே மன அழுத்தம் அப்படி மக்கள் கேட்கிற கேள்விக்கு என்னடா பதில் இல்லை. அதுக்காகத்தான் நான் இப்ப வந்து என்ன சொன்னா ஆதரிச்சு குழப்பறீங்க. நான் இப்ப எதிர்க்கிறேன். நாங்கள் ஆதரிச்சு நாங்கள் முதல்ல சொன்னாங்க, நீங்கள் மக்களுக்கு தவறான முறையில வழிகாட்டல் தவறான அப்படியே சரிங்களா உங்களுக்கு எதிராக வரணும்னு சொன்னாங்களானே. அப்ப நாங்கள் எதிர்நிலையா எடுப்போம். மக்கள் மத்தியில சுட்டி காட்டுவோம். அதே மாதிரி நல்ல அரசியல் எடுத்துட்டா நாங்கள் யாருன்னு பார்ப்போம். அது எங்களுக்கு தெரிவு செய்யப்படுறார்கள் நல்ல ஆக்களா இருந்தா, ஒரு நீதியான ஆக்களா இருந்தா, ஒரு தலைமத்துவத்துக்கு பக்குவமான ஆக்களா இருந்தால், மேட நாகரிகமும் தலைமை நாகரிகமும் தெரிஞ்ச ஆக்களா இருந்துன்னு சொன்னா அதை பரிசீலிப்போம். அவ்வளவு பரிசீலிப்போம்னா சொல்றோம். பரிசீலிப்போம் கட்டாயம். என்னண்டா நாங்கள் இதுல வந்து கஷ்டம் இது பண்ணி அவை கேட்கினோம். என்னோட இப்படி கேட்கினோம். என்னென்னு சொன்னா நீங்க பேசாம இருந்தால் அவங்க எப்படியோ அந்த அமைப்புகளுக்கு கூட்டமைப்புக்கோ இதுக்கோ போட்டை போட்டு அவைகள் யாரு என்றாலும் தெரிவு செய்திருப்பினோம். நீங்கள் தான் மக்களை குழப்பினன்ற மாதிரியும் கேட்கினோம் அண்ணா. அப்படியும் கேள்வி கேட்கினோம். என்ன மக்களை யாரும் குழப்பினதா? நாங்கள் தான் குழப்பினோம் என்று சொல்லி. என்னென்னு சொன்னா அவையல் தங்கண்ட பாட்டுல யாரையாவது டிசைட் பண்ணி இது பண்ணி இருப்பினோம்னு சொல்லி இப்ப நாங்கள் வந்து வாக்கெடுப்புக்கு விட்டுருந்தவங்க வாக்கெடுப்புக்கு விடைக்குள்ளதான் இவர் தனக்கு வாக்கு விழான்னு தெரிஞ்சிட்டு தான் ஒரு பெருந்தன்மையா காட்டுறதுக்காண்டி தன்னை நாடுகளிலிருந்து விலகுறன்னு சொல்லி தான் விலகிட்டு ஜீவன் தொண்டமானும் ஸ்ரீதரனுக்கு தான் அந்த வாக்கு 30 பேர் தான் வாக்களித்தாக்கள். அதாவது எதிர்கட்சியில இருந்த உள்ளாக்கள் அந்த ஆளுங்கட்சியோட சேர்ந்து அரசியலமைப்புக்கு ஒரு ஆளை எடுக்கணும்ன்றதுக்காண்டி போட்டது. அப்ப ஜீவன் தொண்டமானுக்கும் இவருக்கும் இதுல 11 பேர் ஸ்ரீதரன் ஐயாவுக்கும் 10 பேர் ஜீவன் தொண்டமானுக்காண்டி. அதாலதான் அந்த முகநூல்ல வந்து அந்த பதிவு போட்டிருந்தவர் ஸ்ரீதரன் ஐயா வெர்ஷன் 2 சொல்லி வெர்ஷன் 2.01 வெர்ஷன் 2 நாங்க ஆதரிக்கிறோம் சொல்லி ஒரு பதிவு கொண்டு இருந்தது. ரைட், அதான் இருக்கலாம். ஆனா இப்ப அவர் இல்லை வேறொரு காய்நகத்தில் ஒன்று இப்ப செய்து கொண்டு வாரார். தனக்கு பார்லிமெண்ட்ல சப்போர்ட்டிவா ஒரு எம்பி கதைக்குள்ள அங்க எதிர்ப்புகள் வரைக்குள்ள அந்த தடுத்து கதைக்கிறதுக்கு இன்னொரு எம்பி இவருக்காண்டி கதைக்கணும். அப்பதான் அந்த பார்லிமெண்ட் ஹென்சார்லையும் அந்த இவருக்கு எதிராக கதைச்சிருந்தா மற்றவர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இவர் தான் பிள்ளையான ஆள் என்று வேற வேண்டாம். பார்லிமெண்ட்ல இன்னொரு ஆள் இவரை காப்பாத்துறதுக்கு இருக்கணும். அப்ப இப்ப இவர் ஆட்களை தேர்ந்த தனக்கு சப்போர்ட். அப்ப இவர் தான் போய் என்ன செய்யறாருன்னா தானா போய் எல்லாரோடையும் என்ன அந்த உறவாடுறாரு. இப்ப ஏன்னா அவருக்கு தனியே அங்க இயங்க இல்லாது. அங்க சும்மா இல்லாட்டி சும்மா குந்திட்டு இருந்துட்டு வர வேண்டிய ஆள் தானே. இப்ப அவருக்கு எதிராக இப்ப சிங்கள கட்சியில உள்ள ஆக்கள் எதிர்த்து கதைக்கக்குள்ள ஒரு தமிழ் எம்பி அப்பதான் அவர் அந்த கடைசி உரையிலையும் சொன்ன தான் இந்த ஆளுங்கட்சிக்கும் ஆதரவு தெரிவிப்பேன், பார்லிமெண்ட்ல நல்ல விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆதரவு தெரிவிப்பேன் என்ற ஒரு டோக்க போட்டதே அதுக்கு தான்.
அந்த இளங்குமரன் என்று நினைக்கிறேன் என்பிபி கட்சியில பாராளுமன்ற உரையில அர்ச்சுனாவுக்கும் இந்த நன்றி பாராட்டுற மாதிரி அந்த வெள்ளத்திலே அர்ச்சுனா நின்று சொல்லி அவர் ஒரு இதொண்டு கொடுத்திருக்காரு. ரெண்டு பக்கமும் சமநிலை போக்குல போற மாதிரி போறாரா என்னன்னு தெரியல. அது ஒரு அரசியல் நாகரிகம் இப்ப அவற்ற கட்சியால அவங்கள நாகரிகம் அது ஓகே. வேலை செய்தா என்று சொல்லத்தான் இல்லைன்னு இல்ல. ஆனா எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா அவங்களுக்கு ஓரளவு அது நாகரிகம் இருக்கு. ஆனா அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு ஒரு கோட்பாடு இருக்கு அவங்களோட இதுல கேட்டு பாருங்க. நீங்க இதுக்கு மேல சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு இந்த எம்பிக்குரிய சம்பளம் எல்லாமே அவங்கள கட்சி தலைமையகத்துக்கு போகும். அவங்களுக்கு சம்பளம் இப்ப இல்லன்னா அது நம்ம குறுக்கிட மன்னிக்கணும். அது அவங்களுக்கு இப்ப இல்ல. முதல்ல இருந்து உறுப்பினரா இருக்கும் போது இருந்தே அப்படித்தான் அவங்களுக்கு. அவங்களோட சிஸ்டம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நான் சின்ன காலத்துல இருந்தே பார்த்தேன்னா, நீங்க கொழும்புல ஒரு நோட்டீஸ் அடிச்சாங்கன்னு சொன்னா இந்த சுவரொட்டியை அந்த காலத்துல ஜெயிப்பிற மறைமுகமான சுவரொட்டிகளும் வந்தது நிறைய. இந்த தொழிற்சங்கங்கள் இதுகள் எல்லாம் அதே மாதிரியான அதே பேட்டர்ன்ல அவங்க இலங்கை பூராவும் அடுத்த நாள் விடிய 6 மணிக்கு அந்த நோட்டீஸ் ஒட்டுப்படாது. எப்படிதான் கொண்டு வந்து ஒட்டுறாங்கன்னு தெரியல. சில நெட்வொர்க் அப்படி இதா இருந்தது. அது சிஸ்டம் அந்த மாதிரி வச்சிருந்தவங்க அவங்க. இப்போ நீங்கள் கொழும்புல ஒரு பிரிண்ட் பண்ணி அதே டைமுக்கு இங்கேயும் கந்தலாயிலையும் ஒட்டுவாங்க, மூதூர்லையும் ஒட்டுவாங்க, அங்கே நுவரலியாவிலையும் ஒட்டுவாங்க. அந்த மாதிரி நெட்வொர்க் கொண்டு அவங்கள்ட்ட இருந்தது. இப்போ இல்லை, அந்த ஆரம்ப காலத்துலேருந்து இருந்தது ஜேவிபியில் சுவரொட்டிகள் எல்லாம். மற்றது அவங்கள இந்த இலங்கையில் இருக்கிற தொழிற்சங்கங்களில் முக்கால்வாசி ஜேவிபி கட்சி தான் தொழிற்சங்கங்களை வச்சிருக்கு. அதால தான் அவங்க இந்த பார்லிமெண்ட்லேயும் இந்த வெல்லக்கூடியதும் அந்த அறக்கலை அது எல்லாத்துக்குள்ளேயும் உள்வாங்கினது அவங்களாம். உங்களுக்கு சீமான் அண்ணையை பற்றி உங்களோட கருத்து என்னென்ன? சீமான் அரசியல் எனக்கு எந்த கருத்து என்னன்னு சொன்னா, தமிழ் மக்களுக்காண்டி 6வது காய்ச்சா நான் அவரை போற்றுவேன். அவ்வளவுதான். தமிழ் மக்கள எதிர்காலத்தையும் கதைக்கலாம், கடந்த கால வீரங்களையும். அது உண்மையா அது ஒரு பரப்புரை தான். நீங்க சீமான ஜோக்கராகவும் பார்க்கலாம். உண்மையா இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு தேசம், எத்தனை 100 கோடிக்கு மேலே உள்ள தேசத்தில் இந்தியாவில் இருக்கிற சட்டங்களுக்கு மீறி ஒரு தமிழன் நம்மளை இலங்கை தமிழன் ஒருத்தனை பற்றி கதைக்கிறான்னு சொன்னால் அது நம்மளை தலைவனுக்காண்டி கதைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவும் அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம். அவர் என்ன செய்யறான்றதே பார்க்க தேவையில்லை. அதான் எனக்கு முக்கியம். இதே தான் இங்கேயும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இங்கேயும் தமிழனுக்காண்டி யார் கதைக்கிறானோ அவளை நாங்கள் தூக்கி விடுவோம். அதுதான் இப்போ தேவை நமக்கு. நம்ம ஒரு ஏரியா இருக்கிறோம் இல்லைங்கிட்டா. இப்போ நாங்கள்லாம் ஏன் இதுக்குள்ளே வாரம், இப்போ ஏன் வாரம்னு சொன்னால், இப்போ நீங்கள் இந்த தளத்தை பார்த்துட்டு உண்மையாக நீங்கள் நல்ல ஒரு விஷயத்துக்கான எல்லாரும் ஒன்று சேரலாம். ஒன்று சேர்ந்து கை ஒர்க்கத்தான் நாங்கள் வாரது. அப்போ இப்படியான துரோகிகள் எல்லாம் நம்ம மக்களுக்கு சுட்டி காட்டணும். யார் துரோகி எப்படி செய்கிறாங்கன்றது விளங்குதா? உண்மையாக சீமாண்ட இதுகளை நான் அடிக்கடி பார்க்கணும். அந்த டிக்டாக்குகள் அது வசனங்கள், வீர வசனங்கள். உண்மையாக அந்த ஆளுக்கு உண்மையாக அந்த ஆளு ஏனென்றா இந்தியாவில் தெரியும் தானே, இந்தியா திராவிடம் வந்து கடைசி வரைக்கும் ஒரு தமிழனை தமிழ்நாட்டை ஆள விடாது. அதான இந்தியாவில் தமிழனுக்குரிய சாபக்களே இதுதான். தமிழாக்கள் எப்பவும் இன்னொரு தான் போய் கொடுக்குற என்ன ஆளுன்னு சொல்லி நம்ம ஆள்றன்றதுக்கு